கிறிஸ்தவ விசுவாசத்தில் இரத்தம் மன்னிப்பு மற்றும் ரட்சிப்பின் சின்னமாக கருதப்படுகிறது. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் மிகவும் வேதனைப்பட்டபோது அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. இது ஹெமட்டிட்ரோசிஸ் எனப்படும் அரிதான மருத்துவ நிலை. அவர் சிலுவையில் அறையப்பட்டபோது ஒரு படைவீரன் இயேசுவின் விலாவில் ஈட்டியால் குத்தியபோது இரத்தம் நீரும் வெளியே வந்தது. மருத்துவ ரீதியாக பார்த்தால் இதயத்தையும் நுரையீரலையும் தாக்கிய ஒரு சின்னமாக இருக்கலாம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பலிகள் கொடுக்கும்போது மிருகங்களின் இரத்தம் சிந்தப்பட்டது. அது மனித பாவங்களுக்கு பரிகாரம் செய்யப்பட்டது. இயேசுவின் இரத்தம் அந்த பலிகளின் நிறைவேற்றமாக பார்க்கப்படுகிறது. வேதாகமத்தில் எபிரேயரில் இயேசுவின் இரத்தம் மனிதர்களுக்கும் தேவனுக்கும் இடையில் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தியது என்று கூறப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் பாவ மன்னிப்புக்காக பலிகள் மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டது. ஆனால் இயேசுவின் இரத்தம் ஒரே முறை சிந்தப்பட்டு எல்லா மனிதருக்கும் போதுமானதாக கருதப்படுகிறது. சிலுவையில் சிந்திய அந்த இரத்தம் ஒரு வரலாறு அல்ல, அது இன்றும் பேசிக்கொண்டே இருக்கிறது. அது நம்முடைய பாவங்களை மன்னித்து வாழ்க்கையை மாற்றும் உயிருள்ள சாட்சியாக உள்ளது.